நெட் எக்ஸாமில் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதன் பிறகு இந்த வீடியோ மூலமாக உங்களால் இந்த டாபிக் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரீ POEQ மார்க் டெஸ்ட்டை உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இந்த டாபிக் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய 20 மோஸ்ட் அக்ரானிம்ஸும் உங்களுக்கு PDF லிங்காக ஷேர் பண்ணுவேன். இதை பற்றி இந்த வீடியோனுடைய மிடில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ வாங்க நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 இந்த டாபிக் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கேட்கக்கூடிய பல கொஸ்டின்ஸ்க்கு டீப்பா நம்ம அடுத்தடுத்த ஸ்லைட்ஸ்ல பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங்ல நம்ம இதனுடைய ஓரல் இன்ட்ரோடக்ஷன் அண்ட் ஓரல் பேக்ரவுண்ட் ஹிஸ்டரியை பார்த்துடலாம். ஸோ இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 நம்மளுடைய ஃபார்மர் இஸ்ரோ சேர்மன் டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவருடைய தலைமையின் கீழான ஒரு கமிட்டியின் மூலமாக தான் இதை டிராஃப்ட் பண்றாங்க. டிராஃப்ட் பண்ணப்பட்ட பிறகு ஜூலை 29, 2020 அன்று இந்தியன் கவர்மெண்ட் மூலமாக இதை வெளியிடுறாங்க. இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 நம்ம 34 வருடங்களாக ஃபாலோ பண்ணப்பட்ட நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய வகையில் இது அமைஞ்சிருக்குன்றாங்க. ஸோ ஏன் இங்கே ஏன்னா ஏற்கனவே நிறைய தேசிய கல்விக் கொள்கைகள் இருக்கு. அதுல குறிப்பிட்டு ஏன் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 மீன் பண்றாங்கன்னா இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 தான் நிறைய முன்னெடுப்புகளை ரொம்ப முக்கியமான முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும்னா நம்ம இப்போ வர ஃபாலோ பண்ணக்கூடிய 10+2+3 காமன் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சர் அதுல இருந்து தான் கொண்டு வரப்பட்டது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருந்ததுனால அதை விட இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஒரு மிக பிரம்மாண்டமான கல்வியில் புரட்சியை ஏற்படுத்தக்கூடியதாக அமையும் அப்படின்னு இதை நினைக்கிறாங்க. அண்ட் இதனுடைய ஃபியூச்சர் விசுவலைசேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குளோபலி காம்படிட்டிவ் ஈக்விட்டபிள் ஹோலிஸ்டிக், அதாவது ஸ்டூடெண்ட்ஸை உலகத்தரத்துக்கு போட்டியிடக்கூடிய வகையிலும் அனைவருக்கும் சமமான எல்லோரையும் உள்ளடக்கிய அதே மாதிரி ஒரு முழுமையான கல்வியை அவங்களுக்கு வழங்கக்கூடிய வகையில இது இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ இதனுடைய எய்ம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2040க்குள்ள இந்தியன் ஹையர் எஜுகேஷனை மிகப்பெரிய அளவுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கறத இதனுடைய எய்ம். அண்ட் இதனுடைய விஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவை உலக அளவில் ஒரு நாலேஜ் சூப்பர் பவர் அப்படிங்கிற அந்த பொசிஷன்ல இடம்பெறுவதற்கும் அண்ட் இன்னோவேஷன் அண்ட் எக்ஸலன்ஸ் இதை ரெண்டையும் ப்ரொமோட் பண்ணக்கூடிய வகையிலும் தான் இதனுடைய விஷன் அமையுங்கிறத சொல்றாங்க. ஸோ இதனுடைய எவல்யூஷன், அதாவது சில முக்கியமான எஜுகேஷன் கமிஷன் அண்ட் கமிட்டிஸ் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் இந்தியால இருக்கு. பட் அதுல ரொம்ப ஃபில்டர்டா சில முக்கியமானதை மட்டும் பார்த்தலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1964 to 66 கோத்தாரி கமிஷன். ஆக்சுவலா இந்தியன் எஜுகேஷன் கமிஷன் சொல்லக்கூடிய இந்த கோத்தாரி கமிஷன் ஃபார்மர் UGC சேர்மன் டாக்டர் DS கோத்தாரியின் மூலமாக உருவாக்கப்பட்டது. இதனுடைய மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய கம்ப்ளீட் எஜுகேஷன் செக்டர்ல எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான் இதை உருவாக்கி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்கும். அதை ஃபில்டர்டா சில முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காமன் ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம், அதான் ஆக்சுவலா வந்து 10+2+3 அப்படிங்கிற காமன் எஜுகேஷன் ஸ்ட்ரக்சரை இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதை தான் 1986 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கரிக்குலம் ரிஃபார்மாக இருக்கட்டும், டீச்சர் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அண்ட் வொகேஷனல் எஜுகேஷன், லாங்குவேஜ் பாலிசி, அதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசிங்கிறதையே ரெக்கமெண்ட் பண்ணதும் இந்த கோத்தாரி கமிஷன் தான். ஸோ அதன் பிறகுதான் 1968 முதலாக தேசிய கல்விக் கொள்கை இந்தியாவில் அமல்படுத்தப்பட்டது. ஸோ இதை தாண்டி யூனிவர்சிட்டி ரெஃபார்மாக இருக்கட்டும், எக்ஸாமினேஷன் ரெஃபார்மாக இருக்கட்டும், இது மாதிரியான பலதரப்பட்ட ரெக்கமெண்டேஷன்ஸை இவங்க வைக்கிறாங்க. ஸோ நம்மளுடைய போஸ்ட் இண்டிபெண்டன்ட் எஜுகேஷன் கமிஷன்லேயே ரொம்ப முக்கியமானது இந்த கோத்தாரி கமிஷன். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பேஸ்மெண்டாக இருக்கக்கூடியது 1986 அண்ட் 1992 உருவாக்கப்பட்ட நேஷனல் எஜுகேஷன் பாலிசிஸ். ஸோ 1986 நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில ஆபரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிற ஒரு முக்கியமான கான்செப்டை கொண்டு வர்றாங்க. அதாவது பிரைமரி ஸ்கூல்ஸ்ல அதனுடைய கம்ப்ளீட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது ஆபரேஷன் பிளாக் போர்டு. அண்ட் 1992 PV நரசிம்மராவ் கவர்மெண்ட்ல ரிவைவ் பண்ணப்பட்டு அண்ட் மாடிஃபை பண்ணப்பட்ட ஒரு பாலிசி தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1992. ஸோ இதை ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன் POA 1992 கூட சொல்லுவாங்க. ஸோ அல்டிமேட்டா இந்த ரெண்டு பாலிசிஸினுடைய கம்ப்ளீட் ரெக்கமெண்டேஷன்ல சில இம்பார்ட்டன்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல்ட் எஜுகேஷன், உமன்ஸ் எஜுகேஷன், 3 லாங்குவேஜஸ் ஃபார்முலா, வொகேஷனல் எஜுகேஷன்,
அதே மாதிரி டெக்னாலஜி எஜுகேஷன்ல யூஸ் பண்றது அண்ட் பிரைவேடைசேஷனை என்கரேஜ் பண்றது, வேல்யூ எஜுகேஷன் அண்ட் டெக்னிக்கல் அண்ட் வொகேஷனல் எஜுகேஷனை ஸ்ட்ரெங்தன் பண்றது, இந்த மாதிரியான சில முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸா வச்சிருக்காங்க. ஸோ இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டம்ல இந்த ரெண்டு பாலிசிஸ் தான் ஒரு மேஜர் ரிஃபார்ம்ஸை ஏற்படுத்துச்சு. ஸோ இதன் பிறகு வந்த பல ஸ்கீம்ஸ், பாலிசிஸ், டெவலப்மெண்ட்ஸ் எதை எடுத்துக்கிட்டாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 2001 வந்த சர்வ சிக்ஷா அபியானாக இருக்கட்டும், இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ஆக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு பாலிசிஸ் தான் ஒரு பேஸ், ஒரு அடித்தளம் போட்டதாக இருந்தது. ஸோ நம்ம இப்போ பார்த்த கோத்தாரி கமிஷன் அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1986 அண்ட் 1992 இதை தாண்டி இன்னும் நிறைய பாலிசிஸ், ஸ்கீம்ஸ், கமிஷன், கமிட்டிஸ், டிராப்ட்ஸ் இது எல்லாத்துலயுமே நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ல ரெண்டு முக்கியமான டிராபேக்ஸ் இருக்கு. ஒன்னு ஃப்ராக்மெண்டேஷன் எஜுகேஷன் சிஸ்டம் அண்ட் ரிஜிட் சைலோஸ். அதாவது இது ரெண்டுமே என்னங்கிறத நம்ம அடுத்த ஸ்லைட்ல டீப்பா பார்க்கலாம். ஸோ இது ரெண்டுமே மிகப்பெரிய டிராபேக். ஸ்டூடெண்ட்டுக்கு ஃபிளெக்சிபிலிட்டியே இது கொடுக்காது. ஸோ அப்ப இந்த ஃபிளெக்சிபிலிட்டியை நம்ம ப்ரொவைட் பண்றதன் மூலமாக நம்மளுடைய கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவை 2035க்குள்ள 50% நம்மளால உயர்த்த முடியும் அப்படிங்கிறத நம்ம இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியின் மூலமாக உறுதியாக கூற முடியும்ன்றாங்க. ஸோ இந்த பாலிசியில ஹையர் எஜுகேஷன்ல ஃபாலோ பண்ணக்கூடிய முக்கியமான கோர் பிரின்சிபிள்ஸ் என்னென்னவாலாம் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஹோலிஸ்டிக் அண்ட் மல்டி டிசிப்ளினரி. ஸோ இப்போ வர நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தங்களுடைய மேஜர் ஸ்ட்ரீம் எதை சூஸ் பண்றாங்களோ அதுல மட்டும்தான் அவங்களால லேர்ன் பண்ண முடியும். அதை வேற ஒன்னு சூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்ட்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆர்ட்ஸ் மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும், சயின்ஸ் ஸ்டூடெண்ட் சயின்ஸ் மட்டும்தான் லேர்ன் பண்ண முடியும். பட் இந்த பாலிசியின் மூலமாக ஒரு ஸ்டூடெண்ட் ஆர்ட்ஸ், சயின்ஸ், வொகேஷன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்களால லேர்ன் பண்றதுக்கு ஏதுவாக இதை அமைச்சு கொடுக்கும். ஸோ இதை தான் ஹோலிஸ்டிக் அப்படின்னு சொல்றாங்க அண்ட் மல்டி டிசிப்ளினரின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு முழுமையான கல்வி முறையை இது ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன். அதாவது சொசைட்டியில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அணுகக்கூடிய வகையிலும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ளடக்கக்கூடிய வகையிலும் இந்த சிஸ்டம் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்ததாக பிளெக்சிபிலிட்டி. பிளெக்சிபிலிட்டியை பொறுத்த மட்டும் ஒரு ஸ்டூடெண்ட் தனக்கு விருப்பப்பட்ட ஒரு சப்ஜெக்டை சூஸ் பண்றதுல கம்ப்ளீட் ஃப்ரீடம் இங்க கொடுப்பாங்க. அப்ப லேர்னிங் பாத்வே அப்படிங்கிறது ஓப்பனா இருக்கும். அதுதான் இங்க பிளெக்சிபிலிட்டின்னு சொல்றாங்க. இதுல டிஃப்ராக்மெண்டேஷன் சிஸ்டம்னு ஒன்னு இருக்கும், அதை நம்ம பின்னால டீப்பா பார்க்கலாம். நெக்ஸ்ட் அட்டானமி. ஒரு இந்த எஜுகேஷன் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஒரு கல்வி அல்லது கல்வி சார்ந்த நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு தன்னிச்சையான அதிகாரத்தை வழங்கக்கூடியதாகவும் இந்த முறை இருக்கும்னு சொல்றாங்க. அண்ட் எக்ஸலன்ஸை பொறுத்த மட்டும் இதுல முழுக்க முழுக்க ரிசர்ச்சையும் இன்னோவேஷனையும் ஒரு குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸை மட்டும்தான் இது முழுமையாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய வகையில் இது இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டாபிக் ரிலவெண்டா இருக்கக்கூடிய ஃப்ரீ PYQ மார்க் டெஸ்டினுடைய லிங்க் அண்ட் இந்த டாபிக் ரிலவெண்டா இருக்கக்கூடிய 20 மோஸ்ட் அக்ரானிம் லிஸ்ட் PDF இந்த ரெண்டினுடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க் டெஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் அந்த மார்க் டெஸ்ட்ல உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த பாலிசியினுடைய கீ ஃபோக்கஸ் ஏரியாஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டிஃப்ராக்மெண்டேஷன். ஸோ ஜென்ரலா ஃப்ராக்மெண்டட் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்னன்னா ஒர்க்கிங் ஐசோலேஷன் சொல்லுவாங்க, செப்பரேட் ஐலாண்ட் அப்படின்னு மீன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் சயின்ஸ் மட்டும் படிக்கிறாரு அப்படின்னா அவரால் ஆர்ட்ஸ் வொகேஷனலா படிக்க முடியாது. ஸோ அந்த சயின்ஸ், ஆர்ட்ஸ், வொகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையில தங்களுடைய ஐடியாஸ், ரிசோர்ஸஸ் ஷேர் பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்காது. ஆனா இந்த பாலிசியை பொறுத்த மட்டும் டிஃப்ராக்மெண்டேஷன் கான்செப்டை கொண்டு வராங்க. அதாவது மல்டி டிசிப்ளினரி கான்செப்டை லேர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸையும் படிக்க முடியும், சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வொகேஷனலையும் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஃபிளெக்சிபிலிட்டியை கொடுக்குறாங்க. ஸோ இதை தான் இங்க கரிக்குலம் ஃபிளெக்சிபிலிட்டி அப்படின்னு மீன் பண்றாங்க. இதுல மல்டிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவாகவே நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020ல ஒரு குறிப்பிட்ட பேச்சுலர் டிகிரியை 4 இயர்ஸ்ல தான் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு BSc மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும்னு விருப்பப்பட்டு ஜாயின் பண்றாருன்னா அவர் ஃபர்ஸ்ட் இயர்ல கம்ப்ளீட்டா படிக்கிறாரு, ஆனா அவரால் படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 இயர்ஸை அவருக்கு பிடிச்ச இன்னொரு சப்ஜெக்டை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அவரால் BSc கம்ப்யூட்டர் சயின்ஸை ரிமைனிங் 3 இயர்ஸ்க்கு அவரால் கம்ப்ளீட் பண்ணிக்க முடியும். ஸோ இங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு 1 இயரை
பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்லையும் ரிமைனிங் 3 இயர்ஸை பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லையும் முடிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட கிரெடிட்ஸை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறதுங்கிறத எக்ஸாக்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டூடெண்ட் 1 இயர் தான் ஒரு கோர்ஸை படிச்சிருக்காருன்னா அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட்ஸ் சர்டிஃபிகேட். இதே 2 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னா அதற்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட்ஸ் டிப்ளமோ. அண்ட் 3 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை பேச்சுலர் டிகிரினோ. அண்ட் 4 இயர்ஸ் கம்ப்ளீட்டாக முடிச்சிருக்காங்கன்னா பேச்சுலர்ஸ் வித் ரிசர்ச் அப்படின்னு சொல்லி இங்கே தனித்தனி கிரெடிட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட கோர்ஸை மட்டும் இவங்க சேஞ்ச் பண்ணிக்காம இன்ஸ்டிடியூஷனே ஒரு யூனிவர்சிட்டியோ அல்லது ஒரு காலேஜையோ சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ஒரு பாசிபிலிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ரெகுலேட்டரி ரிஃபார்ம், அதாவது நம்மளோட ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமை ஹேண்டில் பண்றதுக்குன்னு பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கு. ஸோ ரெகுலேஷன்ஸுக்காகவும் அக்ரெடிடேஷனுக்காகவும் ஃபண்டிங்காகவும் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்றதுக்கும் ஒவ்வொரு துறைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அமைப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கிறதுனால அதை மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கு. அப்படிங்கிற காரணத்துக்காக ஒரு சிங்கிள் அபெக்ஸ் பாடி ஆர் சிங்கிள் அம்பர்லா பாடிக்குள்ள இதை கொண்டு வரதுக்காக முயற்சிகளை எடுத்திருக்காங்க. அடுத்ததாக ரிசர்ச் ப்ரொமோஷன். ஸோ இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது நம்மளோட என்டையர் எஜுகேஷன் சிஸ்டம்ல ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு தனியா ஒரு அமைப்பையே கிரியேட் பண்ணியிருக்காங்க, NRF, அதாவது நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில், அதாவது எல்லா ஃபீல்டுலையுமே லைக் ஆர்ட்ஸ், சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், டெக்னாலஜி, ஹியூமனிட்டிஸ் அப்படிங்கிற எல்லா ஃபீல்டுலையுமே ரிசர்ச்சினுடைய குவாலிட்டியை ப்ரொமோட் பண்றதாக இருக்கட்டும், அல்லது அதை கோஆர்டினேட் பண்றதாக இருக்கட்டும், ரிசர்ச் கல்ச்சரை ப்ரொமோட் பண்றதாக இருக்கட்டும், அல்லது ரிசர்ச்சுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை இம்ப்ரூவ் பண்றதாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே இந்த NRF அப்படிங்கிற அமைப்பு தான் ஹேண்டில் பண்ணும். ஸோ இதை தாண்டி ஒவ்வொரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த ரிசர்ச்சை ப்ரொமோட் பண்றதுக்கு தேவையான ஃபண்டிங்கை அலாட் பண்றதும் டிஸ்போஸ் பண்றதும் இதனுடைய வேலையாக இருக்கும். இது எதை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க அப்படின்னா மெரிட் அண்ட் பியர் ரிவ்யூ, இம்பாக்ட், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அந்த ஃபண்டை டிஸ்போஸ் பண்றதுங்கிறது நடக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனலைசேஷன், அதாவது இதுல இண்டஸ்ட்ரி அகாடமியா பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறத என்கரேஜ் பண்ணுவாங்க. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வெறுமனே அகாடமிக்கா மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரி ரெலவெண்டா இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதை தாண்டி குளோபல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷனோட சேர்ந்து பல்வேறு விதமான ஜாயிண்ட் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கான பாசிபிலிட்டியையும் இவங்க ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அடுத்ததாக டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ். ஸோ இதுல இன்ஸ்டிடியூஷனல் ரீஸ்ட்ரக்சரிங், டிஸ்கண்டினியூஷன் ஆஃப் அஃபிலியேஷன், HECI அண்ட் வெர்டிகல்ஸ், இந்த 3 கான்செப்டையும் நான் சிம்பிளா சிங்கிள் லாஜிக்ல சொல்றேன். பொதுவாக ஹையர் எஜுகேஷன் சிஸ்டம் பொறுத்த மட்டில் ஒவ்வொரு துறைக்கும் பல்வேறு விதமான அமைப்புகள் இருக்கும். அதை கட்டுப்படுத்துவதாக இருக்கட்டும், அதுக்கு பணம் செலவழிக்கிறதாக இருக்கட்டும், இது மாதிரியான பல்வேறு அமைப்புகள் இருக்கும். ஸோ அப்ப இந்த அதிகப்படியான அமைப்புகள்ல நம்ம ஒரே ஒரு குடையின் கீழே ஒரு 4 கான்செப்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக HECI அப்படிங்கறத ஒரு சிங்கிள் அம்பர்லா பாடியை கிரியேட் பண்றாங்க. அதாவது ஹையர் எஜுகேஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இந்த சிங்கிள் அம்பர்லா பாடிக்கு கீழே தான் 4 வெர்டிகல்ஸ் இருக்கும். ரெகுலேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா NHERC, நேஷனல் ஹையர் எஜுகேஷன் ரெகுலேட்டரி கவுன்சில் இருக்கும். அண்ட் அக்ரெடிடேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா NAC, நேஷனல் அக்ரெடிடேஷன் கவுன்சில் இருக்கும். அண்ட் ஃபண்டிங்காக HEGC, ஹையர் எஜுகேஷன் கிராண்ட்ஸ் கவுன்சில் இருக்கும். ஸோ இதன் மூலமாக தான் UGC-யை பேன் பண்ண போறாங்க. அண்ட் HEGC தான் இனிமேல் இருக்க போகுது. அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்றது, எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸை செட் பண்றதுக்குன்னு GEC, ஜெனரல் எஜுகேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ அல்டிமேட்டா UGC, AICT, NCTங்கிற மாதிரியான பல்வேறு அமைப்புகள் இதன் மூலமாக ரீப்ளேஸ் பண்ணப்படும் 4 வெர்டிகல்ஸ் உள்ள மட்டுமே. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவர்னன்ஸ் ரிஃபார்ம். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனை எஃபிசியண்டா மேனேஜ் பண்றதுக்குன்னு தனி போர்ட் ஆஃப் கவர்னர்ஸை நியமிக்க போறாங்க. ஸோ அப்ப இந்த போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் தான் நம்மளுடைய கம்ப்ளீட் இந்த 4 வெர்டிகல்ஸையுமே எஃபிசியண்டா ஹேண்டில் பண்ண போறாங்க. அடுத்ததாக கரிக்குலம் அண்ட் லேர்னிங் ரெலவெண்டாக என்னென்ன மாதிரியான டிரான்ஸ்ஃபர்மேஷனல் சேஞ்சஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வெறும் மேஜர் ஸ்ட்ரீமை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் அதை தாண்டி பலதரப்பட்ட விஷயங்களையும் லேர்ன் பண்ண முடியும். ஹோலிஸ்டிக் அப்ரோச்சுங்கிறதும் இதற்கு பொருத்தமானதாக இருக்கும். அடுத்ததாக அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் ABC. பொதுவாக ஒரு ஸ்டூடெண்ட் 4 இயர்ஸை கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு பதிலாக
ஒரு 1 இயர் பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்லையும் ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 இயர்ஸ் வேற கோர்ஸ்லையும் படிக்கிறதாக நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு சர்டிஃபிகேட் அல்லது டிப்ளமோ அப்படிங்கிற ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் ஒரு குறிப்பிட்ட கிரெடிட்ஸ் இருக்கும். இந்த கிரெடிட்ஸை நேஷனல் லெவலில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய அல்லது அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ரெபாசிட்டரி பிளாட்ஃபார்மாக இந்த அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் இருக்கும். ஸோ இதன் மூலமாக ஒன் நேஷன் ஒன் ஸ்டூடெண்ட் ஐடி அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ள இதை கிரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக ஃபிளெக்சிபிள் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் ஆப்ஷன், இதை நம்ம ஏற்கனவே டீப்பா பார்த்துட்டோம். அடுத்ததாக வொகேஷனல் எஜுகேஷன் இன்டகிரேஷன். எல்லா எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ்லையுமே இந்த வொகேஷனல் எஜுகேஷனை இன்டகிரேட் பண்ணக்கூடிய வகையில் மாற்றி அமைக்க போறாங்க. கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய நான் முதல்வன் ஸ்கீம் மாதிரி. ஸோ ஸ்டூடெண்ட்ஸினுடைய ஸ்கில்லை டெவலப் பண்றதுக்குன்னு இதை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் IKS. ஆக்சுவலா இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவுக்குன்னு உரிய லிட்டரரி ஹெரிட்டேஜ், விஸ்டம், பிராக்டிஸ் இந்த மாதிரியான குறிப்பிட்டு சொல்லணும்னா ஆயுர்வேதா, யோகா இந்த மாதிரி சிறப்புத்தன்மை வாய்ந்த கான்செப்ட்ஸை ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி எல்லா லெவல் ஆஃப் எஜுகேஷன்லையுமே இதை ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டாக கரிக்குலம்ல ஆட் பண்றதா இருக்காங்க. இந்த பாலிசியினுடைய கீ ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நேஷனல் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ஸ் நம்ம பார்த்தாச்சு. அண்ட் தென் அகாடமிக் பேங்க் ஆஃப் கிரெடிட்ஸ் பார்த்தாச்சு. டிஜிட்டல் எஜுகேஷன் இனிஷியேட்டிவ்ஸ், ஆன்லைன் லேர்னிங், குறிப்பாக ஸ்வயம், மூக்ஸ் இந்த மாதிரியான கான்செப்ட் நம்ம செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அண்ட் நம்ம பார்க்காத 2 கான்செப்ட் NHEQF, நேஷனல் ஹையர் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃப்ரேம்வொர்க், ஸோ விச் டிஃபைன்ஸ் லெவல் ஆஃப் குவாலிஃபிகேஷன் ஃபார் தி ஹையர் எஜுகேஷன். ஸோ அப்போ இதில் பொதுவாக நம்மளுடைய ஒவ்வொரு ப்ரோக்ராம், ஒவ்வொரு டிகிரி ப்ரோக்ராம் மூலமாக யூனிஃபார்மிட்டி, குவாலிட்டி அண்ட் டிரான்ஸ்பரன்சியை என்ஷூர் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஸோ இதன் மூலமாக தான் இந்த கிரெடிட் டிரான்ஸ்ஃபர் அண்ட் அகாடமிக் மொபிலிட்டி இது எல்லாமே நடக்கும். ஸோ அப்போ இங்கே பொதுவாக இந்த NHEQF மூலமாக கிட்டத்தட்ட 10 லெவல்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஃப்ரம் சர்டிஃபிகேட் டு டாக்டரல் லெவல். ஸோ இது ஒரு செப்பரேட் டாப்பிக்காக நம்ம ஒரு செப்பரேட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இது ஒரு பெரிய டாபிக் அண்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அண்ட் தென் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது NETF, நேஷனல் எஜுகேஷன் டெக்னாலஜி ஃபோரம். ஸோ இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த அமைப்பு ஒரு இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட் அட்வைசரி பாடியாக தான் இருக்கும். ஸ்கூல் அண்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனில் லேர்னிங், அசஸ்மெண்ட், பிளானிங், அட்மினிஸ்ட்ரேஷன் இது எல்லாத்துலேயுமே டெக்னாலஜியை பயன்படுத்துவதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி பேஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கெப்பாசிட்டியோட பில்ட் பண்ணுறதாக இருக்கட்டும், அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸை ப்ரொவைட் பண்ணுறதாக இருக்கட்டும், அண்ட் எவிடன்ஸ் பேஸ்டு அட்வைஸ் வழங்கக்கூடியதாக இருக்கட்டும், அண்ட் ஈவன் ஸ்டாண்டர்ட்ஸ் செட் பண்றதாக இருக்கட்டும், இந்த மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாமே டெக்னாலஜி பேசிஸ்ல முக்கியமான விஷயங்களை ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக இது இருக்கும். ஸோ அல்டிமேட்லி இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் அவர் எக்ஸாமினேஷன். ஸோ இதை கம்ப்ளீட்டா நீங்க தரவா படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.